தவறாக செய்து விட்டார். You did many things wrong. அநேக காரியங்களை தவறுதலாகவே செய்து விட்டார். You took somebody's wife. யாருடைய ஒரு மனைவியை எடுத்துக்கொண்டார். You killed the husband. அவருடைய கணவரை கொண்டு விட்டார். You are in some problem. அவர் அதனால ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டார். You know what is right. எது சரி என்று அவருக்கு தெரியும். Your people are fighting for your kingdom. உன்னுடைய ராஜ்யத்துக்காக உன்னுடைய ஜனங்கள் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். You just play games. நீ அங்கே விளையாடி கொண்டிருக்கிறாய். So everybody looks like your enemy. எல்லாரையும் பார்த்தால் அவருக்கு சத்துருக்கள் மாதிரி தெரிகிறது. You open the window. அவர் ஜன்னலை திறக்கிறார். Does he know about me? அவருக்கு என்னுடைய காரியம் தெரிந்து விட்டதா? Everybody looks like enemy. அவர் அவரை பார்த்தா சத்துரு. Look at verse 8. 8வது வசனத்தை பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஏன் கண்ணீர் துருத்தியில போச்சு? இவர் அலைறாரு. அலைச்சல். Amen. Amen. Understand it, people. ஜனங்களே அறிந்து கொள்ளுங்கள். You don't need to have your tears in the bottle. உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Quit crying. நீங்கள் அழுவதை விட்டு விடுங்கள். Don't cry. நீங்கள் அழ வேண்டாம். In this Asian country, இந்த ஆசிய நாடு, preachers are preaching about crying. பிரசங்கியார்கள் அழுகை பற்றி தான் பிரசங்கிக்கிறார்கள். But you are not supposed to teach how to cry. எப்படி அழ வேண்டும் என்று நீங்கள் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. You need to teach how to have faith. எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் பிரசங்கிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus was not marveled because somebody cried big. அங்கே யாரோ ஒருவர் பெரிதாக அழுகிறார், அதிகமாக அழுகிறார் என்பதற்காக இயேசு அசைக்கப்படவில்லை. In Matthew 15:28, அங்க மத்தேயு 15:28லே Jesus was talking to the woman like this. இவ்விதமாக ஒரு ஸ்திரீயை பார்த்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். Oh woman, ஓ ஸ்திரீயே, great is your faith. உன்னுடைய விசுவாசம் பெரிது. He never said great are your tears. அவர் ஒருபோதும் சொன்னதில்லை உன்னுடைய கண்ணீர் பெரிது என்று. Forget your tear preaching. உங்களுடைய கண்ணீர் பிரசங்கத்தை மறந்து விடுங்கள். You don't need to cry. நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. Why? ஏன்? Mark 9:23. மார்க் 9:23 சொல்கிறது. If you read that, நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்றால், with God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். But all things are possible to him that believes. விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். All things are possible to those who believe. விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். If everything is possible, எல்லாமே கூடும் என்றால், why do you cry? நீ ஏன் அழுகிறாய்? Doesn't make sense. அது அர்த்தமில்லாத ஒரு காரியம். Jesus said in John 20 verse 15. அங்கே யோவான் 20:15வது வசனத்திலே, this is after the resurrection. இது உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? He doesn't want. அவருக்கு கண்ணீர் பிடிக்கவில்லை. And you don't want to cry. உனக்கும் நீ அழுவது உனக்கே பிடிக்காது. Why some preacher want you to cry? I don't know. சில பிரசங்கியார்கள் நீங்கள் அழ வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்கள். Whenever you pray, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, therefore I say to you, ஆகையினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், whenever you pray, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் cry, அழுங்கள், then you shall have it. அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Mark 11:24 doesn't say that. மார்க் 11:24 அவ்விதமாக சொல்லவில்லை. What does it say? அது என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று கண்ணீர் விடுங்கள். அப்படியா? Why we don't like the word faith? ஏன் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தை நமக்கு பிடிக்கவில்லை? Why we don't like it? ஏன் அது நமக்கு பிடிக்காமல் போனது? We like tears. ஏனென்றால் கண்ணீர் நமக்கு பிடிக்கிறது. How many of you like to cry every day? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நீங்கள் அழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Nobody likes to cry. யாருமே அழணும்னு விரும்ப மாட்டாங்க. Amen. Amen. You can get some by crying. நீங்கள் அழுவதனால் சில காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அம்மா 3 நாள் சாப்பிடல. He is outside the gate. இது கேட்டுக்கு வெளிப்புறகாரமான ஒரு மனிதன் கேட்கக்கூடிய கேள்வி இது. But the son of the house, ஆனால் அந்த வீட்டுக்குரிய மகன் வரும் பொழுது, he won't say அம்மா. அவன் அம்மா என்று பிச்சை எடுப்பது போன்று கேட்க மாட்டான்.
He'll open the refrigerator. அவன் போய் ரெஃப்ரிஜரேட்டர் திறப்பான். What do you have for me today? எனக்காக நீ எதை செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்பான். That's the faith of a son. அதுதான் அதான் மகன் வைத்திருக்கிற விசுவாசம். Well, I'm preaching different today. வித்தியாசமாக இன்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். We need to grow. நாம் வளர வேண்டும். We need to grow. நாம் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே they were crying. அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். They didn't walk in the faith. அவர்கள் விசுவாசத்தில் நடக்கவில்லை. All they had was grace. அவர்கள் வைத்திருந்ததெல்லாம் கிருபை. There were 37 grace in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 37 தடவை கிருபை என்ற வார்த்தை வருகிறது. It was only grace given for them. அவர்களுக்கு கிருபை மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. Look at one more verse. இன்னொரு வசனத்தை பாருங்கள். Zechariah chapter 4. சகரியா 4 verse 8, 7 and 8. 7 8வது வசனங்களை வாசியுங்கள். Who are you, O great mountain? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். They will shout grace, grace. அவர்கள் கிருபை கிருபை என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். Why? ஏன்? That's all they had. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான். Mark 11:23. மார்க் 11:23 when they look at the mountain, அவர்கள் மலையை பார்த்த பொழுது, in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே, they won't shout grace, grace. அவர்கள் கிருபை கிருபை என்று சத்தமிடவில்லை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். What is moving the mountain? அங்கே மலையை எது அசைக்கிறது? Faith. விசுவாசம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே, they didn't have faith. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. They were shouting grace, grace. ஆகையால் கிருபை கிருபை என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். When you are living in the New Testament, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, don't operate by the Old Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டினாலே நீங்கள் செயல்படக்கூடாது. You are already in the college math class. ஏற்கனவே நீங்கள் கல்லூரியிலே கணக்கு வகுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். Don't try to look at the arithmetic formula. நீங்கள் அந்த arithmetic formulaவை நீங்கள் தேடிக் கொண்டிருக்க கூடாது. You are in a calculus class. நீங்கள் calculus என்ற அந்த மேலான பாடப்பகுதியில் இருக்கிறீர்கள். Don't look at the third grade formula. அங்கே 3வது வகுப்புக்குரிய அந்த ஃபார்முலாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Why God liked Abraham? ஏன் ஆபிரகாமை தேவன் விரும்பினார்? Listen carefully. நன்றாக கவனித்து கேளுங்கள். Oh, New Testament believer. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, listen. நன்றாக கவனியுங்கள். When there was no faith, அங்கே விசுவாசம் இல்லாத காலத்திலே, Abraham believed God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். He didn't trust God. அவன் தேவனை நம்பவில்லை. Don't trust God. தேவனை நம்பாதிருங்கள். Don't trust God. நீங்கள் தேவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. Don't trust the Lord. நீங்கள் கர்த்தரை நம்பாதிருங்கள். கர்த்தரை நம்ப வேண்டாம், கர்த்தரை விசுவாசி. You understand? நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? There may be preachers on TV will say trust the Lord. சில நேரங்களில் தொலைக்காட்சிகளை பிரசங்கியால் விதமா சொல்ல முடியும், கர்த்தரை நம்புங்கள் என்று. It doesn't matter how big popular preacher. எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற பிரசங்கியார் என்பது முக்கியமல்ல. Matthew 12:21. மத்தேயு 12:21. Trust is not for the believers. அங்கே நம்பிக்கை என்பது விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். Only for the heathens. அவர்கள் புறஜாதியாருக்காக கொடுக்கப்பட்டதுதான் நம்பிக்கை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Peter said, பேதுரு சொன்னார், believe on the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. Jesus said, இயேசு சொன்னார், believe. விசுவாசி. If you believe, நீ விசுவாசிக்க you will கூடுமென்றால், see the glory of God. நீ விசுவாசிக்க கூடுமென்றால் தேவனுடைய மகிமையை You are காண்பாய். not commanded to trust. நீ நம்பிக்கை வைக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. I will tell you tomorrow the difference between trust and faith. நாளைக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுவேன். So being in the Old Testament, ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இருந்து கொண்டு he believed God. அவன் தேவனை விசுவாசித்தான். He did not trust God. அவன் தேவனை நம்பவில்லை. Verse 4, Romans chapter 4, ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. Romans 4 verse 3. ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனில் விசுவாசம் வைக்கல, அவன் விசுவாசித்ததே தேவன்தான். Do you understand what that is? அங்கே அது என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? He didn't believe in God. தேவனிடத்தில் விசுவாசிக்க வைக்கவில்லை. He believed God. தேவனையே விசுவாசித்தான். That means அதனுடைய அர்த்தம், people who believe in God
expect something from God. தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். When you believe God, நீ தேவனையே விசுவாசிப்பாய் என்றால் God is everything for you. தேவன்தான் உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமுமானவர். That's why he went out. ஆகவே தான் அவன் வெளியே வந்தான். Abraham, ஆபிரகாம், get out of your house. உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வா. Leave your relatives. உன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு வெளியே வா. He never met God before. அதற்கு முன்பாக அவன் தேவனை சந்தித்ததே கிடையாது. He was not looking for God. அவன் தேவனை தேடியதும் கிடையாது. And God said, தேவன் சொன்னார், I will make you a big nation. நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். Leave, வெளியே வா, to the place I will show you. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று So சொன்னார். Abraham left without an address. அங்கே விலாசம் இல்லாமலே ஆபிரகாம் தன் வீட்டை விட்டு வெளியே வந்தார். When people ask, where are you going? ஜனங்கள் அவனை பார்த்து கேட்டிருப்பார்கள், நீ எங்கே செல்கிறாய் என்று. I'm going with God. நான் தேவனோடு கூட போகிறேன். What is your address, Abraham? ஆபிரகாமே, உன்னுடைய விலாசம் என்ன? My address is God. என்னுடைய விலாசம் தேவன்தான். What's your address? உன்னுடைய விலாசம் என்ன? Your address should be Jesus Christ. உன்னுடைய விலாசம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். Amen. ஆமென். Abraham, ஆபிரகாம், you have left your known address. ஆபிரகாம், உனக்கு தெரிந்த விலாசத்தை விட்டு வெளியே வந்தாய். You are going to an unknown place. நீ ஒரு தெரியாத இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய். Abraham was not called to a work. தேவன் ஆபிரகாம் ஒரு வேலைக்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. Abraham was not called to a place. ஆபிரகாம் ஒரு இடத்துக்காக அவன் அழைக்கப்படவில்லை. Abraham was called into God. தேவனுக்குள்ளாகவே ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். Do you understand? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? He did not worry about his work. அவன் தன்னுடைய வேலையை பற்றி He கவலைப்படவில்லை. did not worry about his place. தன்னுடைய இடத்தை பற்றியும் கவலைப்படவில்லை. Because he is in God. ஏனென்றால் தேவனுக்குள்ளாக அவன் இருந்தான். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே he believed God. தேவனை விசுவாசித்தான். Many in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக ஜனங்கள் they are still crying. இன்னும் அவர்கள் அழுது They are கொண்டிருக்கிறார்கள். still weeping அவர்கள் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். and crying unto God. தேவனிடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். Aludhu Jebithan. Who told you to do that? யார் உங்களை அதை செய்யும்படி சொன்னார்கள்? God didn't tell you that. தேவன் அதை சொல்லவில்லை. What is tears? கண்ணீர் என்றால் என்ன? John 4:24. யோவான் 4:24 Who சொல்கிறது. is God? யார் தேவன்? What kind of God is he? எந்த விதமான தேவன் அவர்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். He is a God who is spirit. அவர் ஆவியாய் இருக்கக்கூடிய ஒரு தேவன். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் Only through spirit you should worship him. ஆவியினால் மட்டும்தான் அவரை ஆராதிக்க முடியும். You can't take God who is spirit through your spirit. ஆவியிலே இருக்கிற தேவனை உங்கள் ஆவியின் மூலமாகத்தான் நீ தொடர்பு கொள்ள முடியும். When you cry to God, நீ தேவனிடத்தில் அழும் பொழுது tears are the emotion. அங்கே உணர்ச்சிகளின் வடிவம் தான் கண்ணீர். Tears are from your soul. உன்னுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடியதுதான் கண்ணீர். You are trying to reach God who is spirit through your soul. நீ ஆவியிலே இருக்கக்கூடிய தேவனை உன் ஆத்மாவின் மூலமாக சந்திக்கும்படியாக முயற்சி You செய்கிறாய். are trying to reach the highest God through your lower level of soul அங்கே feeling. உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனை நீ கீழாக இருக்கக்கூடிய உன் உணர்ச்சிகளின் மூலமாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய். You are trying to touch him through your tears. உன்னுடைய கண்ணீர் மூலமாக அவரை தொட வேண்டும் என்று விரும்புகிறாய். You should reach him through your spirit. உன்னுடைய ஆவியின் மூலமாகத்தான் அவரை அடைய முடியும். And 2 Corinthians 4:13 says, 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறது, we having the spirit of faith. அங்கே விசுவாச ஆவியினுடைய Faith is a spirit. விசுவாசம் என்பது ஆவி. Your tears are coming from your soul. உன்னுடைய கண்ணீரானது உன்னுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. Faith is coming from your spirit. விசுவாசம் உன்னுடைய ஆவியிலிருந்து வருகிறது. You must understand